வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். எனது பெயர் ஓவியர் கோகுலம் விஜய். கோயம்புத்தூரில் இருந்து பேசுகிறேன். கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும் அல்லவா, தமிழ்நாட்டில் இருக்கிறது. மிக்க நன்றி என்னை அழைத்ததற்கு. அனைவருக்கும் முதற்கட்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓவியராக கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக இருக்கிறேன். இந்த வேளையில் ஒரு தனித்துவமாக விளங்க வேண்டும் என்று நிறைய முயற்சி செய்து இந்த நிலையை நான் எட்டியிருக்கிறேன். இப்போ நான் இருக்கும் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி என்ற ஊரில் தான் நான் இப்ப வசிக்கிறேன். அந்த என்னுடைய ஆபீஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. என்னோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 44. இந்த ஓவியத்துறைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஓவிய ஆசிரியராகவும் நான் இருக்கிறேன். ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் நான் ஓவிய ஆசிரியராகவும் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அது போக நான் தனியா சொந்தமா ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். கோகுலம் ஆர்ட் அகாடமி அண்ட் கேலரி அப்படிங்கிற பேர்ல நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓவியங்கள் வரைவது, ஓவிய பயிற்சிகள் கொடுப்பது, நிறைய ஓவிய கண்காட்சிகளை பங்கேற்படுது. அந்த மாதிரி, அதாவது மும்பை, பெங்களூர், நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும், நிறைய இடங்கள்ல நம்ம ஓவிய கண்காட்சி நம்ம நடத்தியிருக்கோம். நிறைய ஓவியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். என்னுடைய ஓவியங்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள் மையப்படுத்தி தான் என்னுடைய ஓவியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம என்னோட ஓவியங்களோட சேர்ந்து நம்ம அதைய படிக்கலாம், பார்க்கலாம். இப்ப நான் பேசுறது ரெக்கார்டிங் ஆயிருக்கா? இப்பதான் ஓகே கேட்டுச்சா? ஓகே கொடுத்தேன் நானு. ஆமாம், நீங்க அப்படி தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஓவியங்களை நீங்கள் காட்டி அதனுடைய விளக்கங்களையும் சொல்லும். ஓகே. இப்ப நான் இந்த ஓவியத்துறைக்கு நான் வரும் பொழுது நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. எந்த மாதிரி ஓவியங்கள் வரையலாம், எந்த மாதிரி ஓவியங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்றெல்லாம் நிறைய சந்தேகம் இருந்துச்சு. நிறைய பெரிய பெரிய ஓவியர்களுடைய ஓவியங்கள் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஓவியங்கள் நாமெல்லாம் எப்பொழுது நம்ம வரைய போகிறோம், எப்போ நாம் ஒரு அடையாளமாக மாறுவோம் அப்படி என்று ஒரு ஐயமெல்லாம் மனசுல இருந்துச்சு. பட் இருந்தாலும் முயற்சி மெய்வர்த்த கூலி தரும் இல்லையா? அதனால நான் வந்து சரியோ தவறோ ஆரம்பித்தேன், வரைவதற்கு நான் ஆரம்பித்தேன். இந்த வரைவதற்கு முன்னாடி நான் ஒரு பஞ்சுமில் தொழிலாளியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. இந்த பஞ்சுமில் தொழில் இங்க நடைபெற்ற உடனே நான் வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஓவியனா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வரையணும். எனக்கு படம் வரைகிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி சின்ன வயசுல இருந்து. சரி, எப்படியாவது ஒரு முழு நேர ஓவியனா மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துறைக்கு நான் வந்தேன். நான் இந்த ஆரம்பத்துல நான் வந்து சின்ன சின்ன சாதாரணமான ஒரு படங்கள் தான் வரைந்துட்டு இருந்தேன். அந்த சாதாரணமான படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல எதுவுமே பேசப்படலை. ஒரு நார்மல் ஒரு ஓவியனுக்கு என்ன ஒரு இடம் கிடைக்குமோ அது மட்டும்தான் கிடைச்சது. அதற்கு இடையில நான் என்னுடைய நண்பர் மூலியமா ஓவியர் இமான் மேல்கியை பத்தின ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. இமான் மேல்கி அப்படிங்கிறவர் வந்து ஈரான் நாட்டுக்காரர். மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம ரியலிஸ்டிக் ஓவியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிருள்ள ஜீவனுள்ள ஓவியங்கள் வரைகிறதுல அவருடைய நாட்டு கலாச்சாரங்கள், அவருடைய ஜனங்களை வந்து அவ்வளோ அழகா அவர் வரைஞ்சிருந்தாரு. அவரோட வெப்சைட் மூலியமா அவருடைய ஓவியங்கள் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப இருந்தே நான் என்னுடைய ஓவியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கவனிச்சு நான் வரைய ஆரம்பிச்சேன். நான் சொந்தமாக கேமரா வாங்கி நிறைய இடங்களுக்கு சென்று நிறைய ஜனங்கள், அங்க இருக்கும் கோவில்கள், அந்த ஊரை நிறைய படம் பிடித்துட்டு வந்து என்னுடைய ஓவியங்கள் ஒவ்வொன்றா வரைய ஆரம்பிச்சேன். நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆயில் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றப்போ என்னோட ஓவியம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப நான் ஒரு புகைப்படத்தை நான் காட்டுறேன்.
சார் நீங்க எனக்கு கோ ஹோஸ்டா பண்ணா மட்டும்தான் என்னோட ஓவியங்கள் ஷேர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் பிக்சர் நான் ஷேர் பண்றேன். இப்ப இந்த ஓவியம் 2010 நான் வரைந்தது. 24 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு, அதாவது 2 அடிக்கு 2 அடி. நாம கேமரா வாங்கின புதுசுல நான் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கட்டிட வேலை செய்பவர்களுடைய குழந்தை அங்கே விளையாண்டு கொண்டிருந்துச்சு. அப்பொழுது நான் எடுத்த போட்டோக்கள்ல ஒன்றுதான் இது. இதை ஏன் நம்ம ஓவியமா வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வரைய ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆச்சு இந்த படம் வரைஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த படம் வரைஞ்சு முடிஞ்சதுமே ஓவியர்கள் எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு அட்ராக்டிவ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கஸ்தூரி சீனிவாசன் அவங்க ஒரு அறக்கட்டளை, ஓவியத்துக்காகவே அறக்கட்டளை அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கு உண்டான பிளேஸ், பில்டிங் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்னுடைய ஓவியத்தை பார்த்துட்டு அவங்களுடைய 25ஆம் வருட விழாவில் இந்த ஓவியத்தை கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லி நம்ம முதல்ல நம்ம அங்க இந்த ஓவியத்தை நம்ம கண்காட்சியில வச்சோம். ரொம்ப பிடித்த ஓவியம் இது அனைவருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆயில் கலர்ல வரைஞ்சது. இந்த படத்தை தமிழ்நாடு யங் ஆர்டிஸ்ட் அவார்டுக்கு செலக்ட் பண்ணாங்க. இந்த பெயிண்டிங் ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதனால அதுக்கு நம்ம அந்த அவார்டுக்கு அனுப்ப முடியலாம போயிட்டது. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வை சொல்லுகிற ஒரு படம். இது சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்குற ஒரு சாதாரண ஒரு காட்சி தான். ஆனா இதை ஒரு ஓவியமா வரையும் பொழுது இது எந்த அளவுக்கு மையப்படுத்தப்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காட்சி பின்னாடி இருக்கிற செங்கற்கள், ஜல்லிக்கற்கள், மணல், இந்த பாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டப்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சாதாரணமா நம்ம ரோட்லயோ இல்ல பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஆனா இது வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெயர் எனக்கு வாங்கி கொடுத்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மன்னிக்க வேண்டும். இந்த புகைப்படத்திலே எந்த வகை, எந்த பொருள் நீங்கள் உங்களுடைய ரெக்கார்டிங் நேரம் நீங்கள் எடுத்த அதாவது உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் எடுக்கின்ற போது எந்த புகைப்படத்தை முதலாக எடுத்து அதுக்கு பிறகு உங்களுடைய மெருகூட்டல், அதாவது கிரியேட்டிவ் வேலைகள் நடந்தன? ஐயா நீங்க இந்த படம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய படங்கள் நாம எடுத்தோம். ஆனா இதுல ஒரு 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 உயிரோட்டமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த பாப்பாவனுடைய அந்த கண்கள், முகம், அந்த கைகளில் ஆயிருக்கிற அந்த சிமெண்ட் தாரைகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு மனசன். நார்மலா ஒருத்தங்களை வரைகிறத விட ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகாம அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த
கட்டட வேலைகள் செய்யறாங்க. அந்த சூழல் அது எல்லாமே வந்து மனசுல ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இந்த குழந்தை தொழில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பாப்பா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு அந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, அது ஒரு வேலை பளுவை தாண்டி ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்த ஒரு நிகழ்வு இந்த புகைப்படம் எல்லாம் எடுக்கும் பொழுது. அது மெயினா இந்த புகைப்படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நமக்கு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அழகை தாண்டி ஏதோ ஒரு கருத்தை மையப்படுத்துறதுக்கான ஒரு காட்சியா இருக்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டது. ஸோ இது கண்டிப்பா ஓவியமா வரையணும்னு சொல்லி நான் 10 நாட்கள் உட்கார்ந்து மெனக்கெட்டு அந்த செங்கல் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டா பண்ணி அந்த மணல் அப்படியே மணல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புள்ளியா வச்சு எடுத்து அந்த இந்த ஓவியத்தை நம்ம நிறைவு செஞ்சோம் ஐயா. இது ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுத்த ஒரு ஓவியம். இது நான் வரைந்த முதல் ஓவியம் ஆயில் கலர்ல. இப்ப அடுத்த ஓவியத்தை நான் காட்டுறேன் நானு. இந்த ஓவியம் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஓவியம். இந்த படத்துல பாருங்க, பின்னாடி வந்து ஒரு புது பில்டிங் தெரியுதுங்களா? அப்பதான் செங்கல் வச்சு கட்டி முடிச்சிருக்காங்க. மேல் பூச்சு பூசாம ஒரு புது பில்டிங் இருக்கு இல்லையா? அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கிறப்பதான் அந்த குட்டி பொண்ணு நான் போட்டோ எடுத்தேன். பக்கத்துல மேல தெரியும், அந்த கார்னர்ல தெரியல அந்த கிளிப்பச்சையில நான் அந்த 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 ரூம்ல தான் நாங்க தங்கி இருந்தோம். மேல இருந்ததும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேலை நடந்துட்டு இருக்கும் போது நான் அந்த போட்டோஸ் எடுத்தேன் நான். இது எங்க ரூமுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓலை குடிசை, அந்த ஓட்டு வீடுதான். காலை வேளையில நாங்களும் எங்க நண்பர்களும் தேநீர் அருந்துறதுக்காக போயிட்டு திரும்ப வரும் பொழுது எடுத்த புகைப்படம் இது. ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும். அது பாருங்க, பின்னாடி வந்து 2 மாடி கட்டடம், புது பில்டிங், பக்கத்திலேயே ஒரு ஓட்டு வீடு. ஏன்னா இந்த வாழ்வு, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியானது அல்ல அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்லக்கூடியது இந்த ஓவியம். பார்த்த உடனே நிச்சயமா நாம வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சு ஆகணும். அதுவும் இல்லாம அந்த அந்த பொண்ணு, இந்த அக்கா, பூ விற்கிற அக்கா, அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு ஏதாவது பூ வாங்குவாளா? ஆனா அந்த பொண்ணு இந்த பூ வாங்க முடியாத ஒரு நிலைமையில நாம இருக்கமேன்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம் இந்த ஓவியத்தில் இருக்கும். ஒரு ஓவியம் அப்படிங்கிறது வந்து அழகியல் சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்ல வந்து அப்போதைய அந்த காலகட்டங்களை காமிக்கக்கூடிய ஒரு ஓவியமாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுது ரசிக்கும்படியாக மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு புரியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 மாடி கட்டடமும் நிறைய பணம் செலவழித்து வீடு கட்டுறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செங்கல் வச்சு வீடு கட்ட முடியாம ஓலைகளை, தென்னை மர ஓலைகளை வந்து சுவரா வச்சு உபயோகப்படுத்தியிருக்காங்க. 2 காலகட்டமும் ஒரே காலங்களிலே நடந்திருக்கு, 2 விஷயமுமே. ஸோ இது ஒரு சப்ஜெக்டா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நானும் இதே மாதிரி இந்த ஓவியத்துக்கு நான் குறைஞ்சது வந்து 20 நாட்கள் எடுத்து நான் வரைஞ்சேன். அந்த ஓடுகள் எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த படம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. நான் நிறைய விமர்சனமும் வந்துச்சு, இதை வந்து இந்த இடத்துல நீ இப்படி தப்பு பண்ணிருக்க, அப்படி தப்பு பண்ணிருக்கானு. எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்தது யாருன்னு கேட்டா ஓவியர் ஜீவானந்தம் அண்ணா. அவரு கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. அந்த ஜீவானந்தம் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருடைய ஓவியங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டார். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டக்குன்னு சொல்லுவார். ஆனா இந்த ஓவியத்தை பார்த்ததுமே என்னை நேர்ல அழைச்சு, விஜய் இந்த ஓவியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நீ வந்து உன்னுடைய பாதையை மாத்திடாத, உனக்கு உண்டான ஓவியங்கள்ல ஒரு தனித்துவம் இருக்கு,
அந்த முன்னாடி அந்த பாப்பாவோட பராசக்தி, அந்த பாப்பாவோட பேரு. அந்த பராசக்தி ஓவியம் ஆகட்டும், இல்லை இந்த பூ விக்கிற அம்மா இந்த ஓவியம் ஆகட்டும், இரண்டுமே வந்து ஒரு பாதையை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து நிறைய குறைகள் நிறைய பேர் சொல்லக்கூடும். அதையெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ வந்து தொடர்ந்து இதே மாதிரி ஓவியங்கள்ல நீ வரைகிறதுல உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்த்துக்கள், ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொன்னது ஜீவானந்தம் அண்ணா. இந்த நேரத்துல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றி அவரையே நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓவியமும் கிட்டத்தட்ட ஓவிய கண்காட்சியில மிகப்பெரிய வரவேற்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் கலர்ல நம்ம வரைஞ்சதுதான். 3 அடி ஹைட்டு, 2 அடி அகலம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு 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 ரிசல்ட்டை கொடுத்த ஒரு ஓவியம் இது. இப்ப என்னுடைய அடுத்த ஓவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஓவியம். அதாவது என்னை பொருளாதார ரீதியா என்னைய வந்து மிகப்பெரிய உதவி செஞ்ச ஒரு ஓவியத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓவியம் கோயம்புத்தூரில் காரமடை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து தேர் திருவிழா, அரங்கநாதர் உடைய தேர் திருவிழா மிக விமர்சனையா நடக்கும். சுத்துப்பட்டி 18 கிராமம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சுத்துப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 70-75 ஊர்களில் இருந்து வருவாங்க அந்த தேர் விசேஷத்தை பார்க்கறதுக்காக. நான் வந்து அங்க போட்டோ செஷன் போயிருந்தப்போ காலையில கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சது. நைட்டு 8:30 மணி வரைக்கும் போட்டோஸ் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 போட்டோஸ் நான் எடுத்திருப்பேன் நானு. இந்த போட்டோவும் அங்க எடுத்ததுதான், அந்த தேர் திருவிழால எடுத்த ஒரு போட்டோஸ் தான். இதுல இருக்க அந்த மனித முகங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப சாதாரணமா நம்ம மிடில் கிளாஸுக்கும் கீழே ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு ஜனங்களா இருப்பாங்க. நான் ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோ இது. நான் பெருசா அப்போதைக்கு நான் எதுவும் கவனிக்கல. அடுத்த நாள் நான் வந்து என்னுடைய மடிக்கணினியில லேப்டாப்ல போட்டு ஒவ்வொரு போட்டோவா நான் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த போட்டோ வந்து என் கண்ணுல பட்டுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பெரியவர் வந்து அந்த பக்தியோட அவர் அந்த ஆடுறதும், அவரை காலில் கட்டிக்கிற சலங்கை ஆகட்டும், 2 பேர் அந்த மத்தளம் வாசிக்கிறதாகட்டும், பறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பறைய வாசிக்கிறதாகட்டும், பின்னால ஒரு 10 பேர் உட்கார்ந்து அதை கவனிக்கிறதாகட்டும், அவர்கள் மேல் விழுகிற அந்த சூரிய வெளிச்சம், மாலைய நேர ஒரு சூரிய வெளிச்சம், அந்த நிழல், இது எல்லாமே வந்து இந்த ஓவியத்தை ஒரு அழகுபடுத்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 அடி உயரம், 5 அடி நீளத்துல வரைஞ்சது இந்த ஓவியம். கிட்டத்தட்ட 4 மாசங்கள் ஆச்சு இந்த ஓவியம் வரைஞ்சு முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்டு இதுல இருக்கு பாருங்க. இந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் ஆகட்டும், இவர் ஆடுறவர் ஆகட்டும், எல்லாம் அவங்களுடைய உடைகள், அவருடைய முகம், அவங்களுடைய அந்த ஸ்கின் டோன் எல்லாமே நம்மளுடைய சாதாரணமா நம்ம கூட இருக்கிற ஜனங்களோட ஒரு ஸ்கின் டோன். அதனால அதை அப்படியே எதுவுமே மிஸ் பண்ணாம வரைஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஓவியம் இது. ஆனா 4 மாத காலங்கள் விடாமுயற்சியோடு அவங்களுடைய ஆடைகள், அந்த முகங்கள், அந்த ஆபரணங்கள் எல்லாமே அதுல இருக்கிற மாதிரி அப்படியே வரணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு நான் வரைஞ்சேன் நானு. அந்த சலங்கை எல்லாம் வந்து வரையும் பொழுது அந்த சலங்கையில் வந்து பாக்குறவங்க கண்ணுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த சலங்கை இருக்கணும்னு சொல்லி அந்த உருண்டு திரண்டு அவங்க ஒரு சிலருக்குலாம் அந்த சத்தமே கேட்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட வரைஞ்ச ஒரு ஓவியம் இது. பெங்களூரில் நடக்கிற அந்த வருஷம் நடக்கிற சித்திர சந்தை அப்படிங்கிற ஒரு ஓவிய கண்காட்சியில கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 2000-3000 ஓவியர்கள் கலந்துக்குவாங்க.
நாங்க 2014ஆம் வருடம் இந்த ஓவியத்தை நாங்க காட்சிப்படுத்தின மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு கிடைச்சதுங்க. கிட்டத்தட்ட என்னோட ஸ்டால்ல நான் வந்து உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு கூட்டம், நிறைய பேரினுடைய நிறைய கேள்விகள், அந்த ரசிச்சு அவங்க பார்த்தது மிகப்பெரிய எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஓவியம் இது. ரொம்ப சந்தோஷமான ஓவியம். இந்த ஓவியம் அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட அந்த கர்நாடகால எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே போட்டிருந்தாங்க இந்த ஓவியத்தை பத்தி. எனக்கு ஒரு நல்ல வரவேற்பும் நல்ல மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்த ஓவியம் இது. இதுவும் ஆயில் பெயிண்டிங்ல தான் நம்ம பண்ணோம். 4 மாதங்கள் ஆச்சு. இந்த மாதிரி ஓவியங்கள் ரிஸ்க் எடுத்து நான் பெருசா வரையும் பொழுது, எதுக்காகப்பா இவ்வளவு பெருசெல்லாம் வரைகிறேன், பின்னாடி இருக்கிற ஜனங்கள்லாம் தேவையே இல்லை, இந்த 3 பேர் மட்டும் போதும், நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. ஆனா எதையும் நான் மனசுல வச்சுக்காம நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாமே நான் பண்ணினேன். ஸோ அதனால ஒரு இது வந்து டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் இது ஒரு போட்டோகிராஃபி மாதிரி இருக்கும். அந்த இது வந்து நான் ஓவியத்தையா மாத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நான் எடுத்துட்டேன். இதுல வந்து தேவையான விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும். அந்த ஜனங்க முன்னாடி இருக்கிற இந்த 3 பேர் இவங்களை மட்டும் நமக்கு சரியான முறையில நம்ம காமிச்சிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் தூக்கிட்டு பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் என்னுடைய கற்பனை. இது பெங்களூர்ல இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதனுடைய வீட்டுல மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த டைனிங் ஹால் ரூம் ரொம்ப பெரிய ரூம். அதுல இந்த பெயிண்டிங் அழகா மாட்டி ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்காங்க. எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கிடைச்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதற்கு அப்புறம் தான் வந்து என்னுடைய ஓவியங்கள் எல்லாமே வந்து பெரிய ஓவியங்களா நான் வரைய ஆரம்பிச்சேன். சைஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா 6 அடி 8 அடி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஓவியங்களா வரைய ஆரம்பிச்சேன். அப்படி வரைய ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா அடுத்த படம் வந்து இன்னுமே முக்கியமானது. அது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓவியம் 4 அடி உயரம் 6 அடி நீளம். 5 மாதங்கள் ஆனது இந்த படம் வந்து வரைந்து முடிக்கிறதுக்கு. இதுல நீங்க எங்க வேணாலும் பார்த்து ரசிக்க முடியும். அந்த அம்மா, அந்த 2 குழந்தைகள், அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் பூக்கள், அந்த மாவிலை, தூரத்தில் தெரிகிற 2 கோவில்கள். நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு டீடைல்டு இருக்கும் இந்த ஓவியத்துல. இந்த அம்மாவை வரையும் பொழுது அந்த அம்மாவோட ஸ்கின் டோன் பாருங்க. அந்த டார்க் ப்ரௌன் வித் கிரேவா இருக்கும். முகத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரம் கிரே வைக்க மாட்டாங்க. இந்த கிரே டோன் வந்து வச்சு வரையும் பொழுது நான் உணர்ந்தது என்னன்னா, உண்மையிலேயே அந்த அம்மாவை நேர்ல உட்கார வச்சு வண்ணம் தீட்டினா எப்படி இருக்கும்? அந்த அம்மாவின் முகத்தின் மேலேயே கைகள் மேலேயே டைரக்டா நம்ம கலர் வச்சு நம்ம வரைஞ்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு உணர்வோட வரைஞ்ச படம் இது. அந்த அம்மா அணிந்திருக்க அந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலை நார்மலா ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேலை தான். ஆனா வரையும் பொழுது அது அப்படியே தங்கமா மாறிடுச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த மாவிலைகள் யாரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வரைஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாவிலை வந்து ஒவ்வொரு இலையும் வந்து உண்மையிலேயே நேர்ல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு நான் வரைஞ்ச ஓவியம். அந்த மல்லிப்பூக்கள், ஒவ்வொரு மல்லிப்பூவும் நீங்க தனித்தனியா ரசிக்க முடியும். நீங்க நேர்ல பாத்தீங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா பெங்களூர்ல பேர்ல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல அவங்க இந்த பெயிண்டிங்கை வாங்கி அவங்க வச்சிருக்காங்க. நேர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பூக்களை நீங்க வந்து பயங்கரமா ரசிக்க முடியும். இந்த பக்கம் அந்த ரோஜா பூக்கள் வந்து கீழே வச்சுக்க ரோஜா பூக்கள் பாத்தீங்கன்னா கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேல வச்சிருப்பாங்க அந்த ரோஜா பூக்கள். அந்த கூடை பின்னி இருக்கிறதாகட்டும் எல்லாமே அந்த தாமரை பூக்கள்
மிகப்பெரிய வேலைப்பாடு உள்ள இந்த ஓவியம். இந்த தாமரை பூவெல்லாம் வரையும் பொழுது நம்மளா அவ்வளவு தாமரை பூக்கள் நம்ம கையில எடுத்து பார்த்திருப்போமான்னு தெரியாது. அவ்வளவு ரசனையோட ரசிச்சு வரைஞ்ச படம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமரை பூல வந்து ஒரு கனவுல ஒரு நம்ம ஹவுஸ் ஃபிளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அது உட்கார்ந்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கூட்டுறவங்க அப்படியே வந்து ஐயோ உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மேல போய் துடைக்கிறதுக்கு போனாங்க, தட்டுறதுக்கு போனாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா அது வரைஞ்சிருக்குங்கம்மா அப்படின்னு. ஐயோ நான் வந்து ஒரிஜினலா உட்காந்துட்டு இருக்கனால நினைச்சேன் அப்படின்னாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஓவியம் இது. அது இல்லாம இந்த ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த பெங்களூர் சித்திர சந்தையில ஓவிய கண்காட்சிக்கு வச்சிருந்தப்போ ஒரு சிலர் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலியமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஷேர் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல இருந்தும் கூட ஃபோன் பண்ணாங்க. ஹாங்காங்ல எல்லாம் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஓவியங்கள் நாங்க பார்த்தங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப உயிரோட்டமா இருக்கு, நம்ம தமிழ் ஜனங்களை வந்து அப்படியே உண்மையை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டை கொடுத்தாங்க. ஒரு இதுவும் ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு ஓவியம் இது. மிகவும் சந்தோஷமான ஓவியம். அண்ணா இப்போ என்னோட ஜூம் வந்து 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடும்னு சொல்லி சொல்லுது. நீங்கள் இன்னொரு புகைப்படத்தை கொஞ்சம் சீக்கிரம் சுருக்கமாக இன்னும் ஒருக்கா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். காட்டுறேண்ணே இப்போதான். ஒரு நிமிடத்துக்குள் அதனுடைய சுருக்கத்தை தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்ப சொல்றேன். இப்ப இந்த ஓவியம் இப்ப சமீபத்துல கடைசியா வரைஞ்சது. 8 அடி நீளம், 5 அடி உயரம். நம்ம மதுரை கள்ளழகர் கோவில்ல நம்ம போட்டோ எடுத்து வந்து அதை பார்த்து நம்ம வரைஞ்சோம். கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜனங்களாகட்டும், அந்த கடை கண்ணிகள், நீங்க நேர்ல சாதாரணமா பாக்குற ஒரு விஷயத்த வந்து ஓவியமா நம்ம பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆச்சு இந்த ஓவியம் வரைகிறதுக்கு. இதுவும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல ஓவியம். நீங்க உன்னிப்பா பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கவனிக்கும் பொழுது, அந்த கோபுரம் ஆகட்டும், அவர் அந்த டாய்ஸ் விற்கிற அந்த டாய்ஸ் ஆகட்டும், கீழே அந்த படிக்கட்டுகள், படிக்கட்டுல எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கள், அந்த பாட்டியம்மா, முன்னாடி இருக்கிற கடைகள், அந்த எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், மிகப்பெரிய ஓவியம் இது. நீங்க நிறைய ரசிக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஓவியம் இது. நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு ஓவியமா இது. கிட்டத்தட்ட 1.5 வருடம் இந்த எடுத்துக்கிட்டேன் இந்த ஓவியத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு. எனக்கு அவ்வளவு டீட்டெயில்டு இருக்கும். மிகச்சிறந்த படைப்புகள், என்னுடைய படைப்புகள் இதுவும் ஒன்று. நன்றி. அன்பான எங்களுடைய நேரத்தை அழைப்பினை ஏற்றுக்கொண்டதாக வருகை தந்த எங்களுடைய ஐயா கோகுலம் விஜய் ஐயா அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்றனர். மிகவும் குறுகிய நேரத்திலே வந்து நாங்கள் அழைப்பினை ஏற்படுத்தினோம். அதை செவிசாய்த்து நல்ல முறையிலே அதை அன்பாக ஏற்றுக்கொண்டதாக அவர்களுடைய அந்த விடயம் அமைந்திருந்த நல்லது. அதாவது ஒரு சித்திரம் ஒரு ஓவியமாக வருகின்ற போது அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் வந்து எந்த வகையில் இருக்க வேண்டும் அல்லது எந்த வகையில் இருந்தால் அந்த ஓவியத்தின் ஊடாக ஏதோ ஒரு விடயம் வந்து வெளியிலேயே கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது ஒரு ஓவியத்தின் ஊடாக ஒரு வாழ்வியலோ அல்லது அந்த வாழ்வியலை சொல்லுகின்ற வகையில் வந்து அதனுடைய ஒரு மருத்துவ ரீதியாக, அதாவது ஒரு தன்னுடைய 2 கண்களாலும் பார்க்கின்ற போது அல்லது ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளையே சற்றேனும் தனித்து அங்கே குறைபாடுகள் இல்லை என்கின்ற அளவில் கூட அல்லது உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த அந்த குறைபாடுகளை வந்து சற்றே நிவர்த்தி செய்து கொண்டு என்றால் ஒவ்வொரு நோய்களும் வந்து சற்று விகிதாசார அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது 1, 2 தான் சில போகுமே தவிர 100 என்று ஒரே அடியாக போவது மிக அரிதான விஷயம்.
ஆக அந்த விடயங்களை நாங்கள் சரிவர கொஞ்சம் கொஞ்சமா நித்தம் நித்தம் நாங்கள் செய்கின்ற போது அது நித்தம் நித்தமாக நல்ல விடயங்களாக மாறக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் தான் உங்களுடைய இந்த ஓவியம் கூட ஒவ்வொரு வகையான ஓவியத்தை நீங்கள் காட்டுகின்ற போது அந்த ஓவியத்திலே இருக்கக்கூடிய அந்த தொனி அல்லது அதனுடைய வாழ்வியல் வந்து நல்ல முறையிலே அமைந்திருந்தது. ஆக நீங்க சொன்னீர்கள், நாங்கள் ஒரு நாளில் வந்து ஒரு ஓவியத்தை வரைந்து செய்ய மாட்டேன், கிட்டத்தட்ட பல நாட்கள் எடுக்கின்றது. ஏனென்றால் அந்த அதுக்கான டீட்டெயில் சொல்லக்கூடிய நுண்ணிய சில பங்குகள் வந்து அங்கே வடிவாக சேர்க்கின்ற போதுதான் அதனுடைய ஒளியோட்டம் அல்லது உயிரோட்டம் என்று நாங்கள் சொல்றோம், லைஃப் ஸ்டைல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நினைக்கிறேன். அந்த விடயம் வந்து அங்கே மெய்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் வந்து எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்ற கோகுலம் விஜய் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் செய்ய வேண்டிய சூழல் என்று சொன்னால், எங்களுடைய இணையதளம் என்பது ஒரு சீரற்ற நிலையிலே இருக்கின்றபடியினால் வந்து பல்வேறு எங்களுடைய வேண்டுகோள்களை ஏற்று நாங்கள் பெரியவர் நீங்கள் பெரியவர் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நல்ல முறையிலே ஒரு அன்பான விடயத்தை அன்பாக நாங்கள் செய்ய வேண்டும், ஒரு நல்ல புரிந்துணர்வாக நாங்கள் அதை எடுத்து செல்ல வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து அவருடைய அந்த அணுகுமுறை இருந்தது நல்லது. அந்த வகையில் எங்களுடைய இந்தியாவிலிருந்து எங்களுடைய பேச்சாளர் ஓவியருமான கோகுலம் விஜய் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதிலே கலந்து கொள்வதற்கு அனைவருக்குமே இலவசம், எந்த விதமான பணங்கள் நீங்கள் செலுத்துவதே இல்லை. இதில் நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு உதவி, எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமான 5coms.comக்கும் அந்த யூடியூப் பேஜான திரைநகை டிவிக்கும் நீங்கள் உங்களுடைய அன்பான அன்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் நீங்கள் தெரிவிப்பதனால் எதிர்காலத்தில் இரையாற்றுகின்ற நாங்கள் சிறு சிறு நன்மையான விஷயங்களை நாங்கள் கல்வி, வாழ்விடம், உணவிலே நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இவர்களுடைய அனுமதி மிக விரைவில் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம். அதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்ற அடிப்படையில் மிக விரைவிலே அது நடக்க இருக்கிறது. அதுக்கான அன்பை நீங்கள் தொடர்ச்சியாக தர வேண்டும் என்றால் நீங்கள் நீங்கள் பிரார்த்திக்கின்ற போது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரார்த்திக்கின்ற போது அது நல்ல விடயமாக மாறி சாதகமான விடயங்களை நாங்கள் ஏற்படுத்தக் கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்த்ததாக. அதாவது இரு கரங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஓசை எழுப்புகின்ற போதுதான் ஒவ்வொரு வகையான நல்ல ஓசைகள் எழுப்புகின்ற அந்த விடயம் போல தான் இந்த ஒரு முயற்சியும் இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆசைகளும் அன்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை என்று அன்பாக அதை நீங்கள் அன்பாக தருவீர்கள், எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்க மாட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய இம்மாதத்துக்கான செயல்மரபில் எங்களோடு இணைந்து கொண்ட கோகுலம் விஜய் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் ஐயா அவருடைய உரையினை நாங்கள் இனிய நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். பைக்கோஸ்.com நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் ஆதரவுடைய இறையர்களுக்கும் அன்பான மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களையும் பல்வேறு தடைகளையும் மீறியதாக நாங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதங்களும் சமூகத்துக்கு சொல் என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இன மத வேறுபாடு இல்லாமல் பல்வேறு திறமையானவர்களை வந்து நாங்கள் அன்பால் அழைத்து வருகிறோம். எங்களுடைய பல்வேறு முயற்சிகளின் அடிப்படையிலே வந்து ஒவ்வொரு துறையிலிருந்து நாங்கள் அழைத்து வர எங்களாலான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். உங்களுடைய அன்பினாலும் அது சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தடைகளை முறியடித்துக் கொண்டதாக நாங்கள் இதை செய்ய வேண்டி இருக்கிறது. அதை உங்கள் அன்பினாலும் இறையின் அன்பினாலும் நாங்கள் செய்வோம் என்ற அன்பின் அடிப்படையில் பல்வேறு சவால்கள், ஓராது அந்த சவால்களை வந்து ஒரு ஓவியத்தினூடாக நாங்கள் வருகின்ற போதோ அல்லது ஒரு சித்திரமாக நாங்கள் படைக்கின்ற போது சிறியவர் பெரியவர் என்ற அங்கு வேறுபாடு இருக்காது. ஆக அந்த ஒரு ஓவியத்தினூடாக நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று, அதாவது ஒரு சுற்ற கேஸ் ஸ்டடி என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இலவாக விளங்கும் என்று நினைக்கிறேன். அதாவது உலக இந்தியாவிலிருந்து உலக அளவில் வந்து பிரபலமான ஒருவர் வந்து தன்னுடைய வேலையை அல்லது அந்த தொழிலை வந்து அந்த ஒரு சித்திரம் பார்த்தேன் தான் அவருடைய வேலையானது மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் யாரென்று தேடி பார்த்தீர்கள் அல்ல சர்ச் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்காது என்று பணிவான ஒரு அன்பின் ஒரு வேண்டுகோளாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்றால் அந்த வகையிலே வந்து ஒரு ஓவியத்தினூடாக ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கலாம், ஒரு அவுட்புட் இல்லை, அதாவது வெளிப்படுத்துகின்ற விதத்திலே வந்து ஒரு நல்ல விடயங்களை வந்து சிறிதாக வேணும் மாற்றுகின்ற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய உளவியல் சார்ந்த ரீதியிலும் மன ரீதியிலும் வந்து அது நல்ல ஒரு விடயமாக மாறும் என்ற அடிப்படையில் பல்வேறு ஒவ்வொரு ஓவியர்களையும் வந்து ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசம் இருக்கின்றபடியால் தான் அவர்கள் அந்த தனித்து நிற்கிறார்கள்.
ஆக அந்த ஓவியம் வந்து ஒவ்வொரு பிரதேசங்களும் தனித்து டிஃப்ரெண்டாக இருக்கின்றபடியால் தான் அது நல்ல ஓவியங்களாகவும் கூட மாறுகின்றன. நல்ல ஓவியங்கள் என்பது அவருக்கு மட்டுமில்ல, பார்ப்பவர்களுக்கும் அதை எடுத்து பார்த்து உணர்ந்து கொள்வதற்கும் தான் அந்த விடயமாக இருக்கும். எனவே எங்களுடைய இம்மாத்துக்கான சேர்மனை அன்போடு எங்களுடைய இந்தியாவிலிருந்து ஓவியர் கோகுலம் விஜய் ஐயா அவர்களை அவருடைய அன்பான உரையை அன்பாக ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நம்ம ஜனங்கள் அனைவருக்கும் அன்பான நெஞ்சுகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.